ஹாய் ஸ்க்ரீனிங் ஃபோனுக்கு அடிமையாக இருக்கும் உங்கள் பிள்ளைகளை மீட்க சூப்பரான ஐடியா ஒன்று இருக்குது. இதை பாருங்கள், இதை பண்ணுங்கள். பிள்ளைகளுக்கு ஸ்க்ரீன் நேரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வழக்கத்தை அமைக்க பெற்றோர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு நாளில் அரை மணி நேரம் மட்டுமே அவர்களுக்கு ஸ்க்ரீன் டைம் கிடைக்கும் என்பதை அவர்களிடம் தெளிவாக சொல்லிவிடுங்கள். பெரியவர்கள் மட்டுமில்லாமல் தற்போது குழந்தைகளும் மொபைல் ஃபோன், இன்டர்நெட், சோசியல் மீடியா மற்றும் ரீல்களுக்கு அடிமையாகி வருகின்றனர். இதிலிருந்து அவர்களை விலக்கி வைப்பது பெற்றோர்களுக்கு சவாலான காரியமாக அமைகிறது. படிப்பாக இருக்கட்டும், தற்போது பிள்ளைகளை எல்லாவற்றிற்கும் போனே சார்ந்துள்ளனர். இதை பழக்கமானது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் பிள்ளைகளுக்கு மட்டுமல்லாமல் 1 முதல் 2 வயதில் சிறிய வயது குழந்தைகள் கூட தாங்கள் சாப்பிடுவதற்கும் அமைதியாக இருப்பதற்கும் போனை சார்ந்து இருக்கின்றனர். இது அவர்களுடைய உடல் மற்றும் மன வளர்ச்சியை மோசமாக பாதிக்கிறது. இதை பாருங்கள். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் ஃபோனை பயன்படுத்தாமல் இருப்பதற்கு எல்லா விஷயங்களையும் முயற்சி செய்து விட்டு தோற்று போய் விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு உதவுவதாக ஒரு குறிப்புகள் இதோ. பிள்ளைகள் ஸ்க்ரீன் நேரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வழக்கத்தை அமைக்க பெற்றோர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு நாளில் ஒரு மணி நேரம் மட்டுமே அவர்களுக்கு ஸ்க்ரீன் டைம் கிடைக்கும் என்பதை அவர்களிடம் தெளிவாக சொல்லிவிடுங்கள். அது டிவியாக இருக்கட்டும், ஃபோன் அல்லது லேப்டாப், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். இந்த விஷயத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் சற்று கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த விதியை பின்பற்றுவதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அதே போல நீங்கள் பிஸியாக இருக்கும் சமயத்தில் உங்களுக்கு அவர்கள் தொல்லை கொடுக்காமல் இருப்பதற்கு அவர்களுக்கு ஃபோன் கொடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும்.